கூட பெரிய ஒரு அன்போடு ஆர்வத்தோடு இன்னைக்கு மாதவரம் பகுதியில் அண்ணன் குமரன் அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இல்லை. கடந்த 97 மாதமாக யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், 97 மாசம் 9 வருடமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் செய்து வரக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களுடைய பிறந்த நாள் விழா செப்டம்பர் 8ஆம் தேதி. உலகம் போற்றக்கூடிய, பார் போற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய பிறந்த நாள் விழா செப்டம்பர் 17 நேற்று. நம்முடைய பிரதமர் அவர்களை பொறுத்தவரை மோடி ஐயா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை விட மக்களுக்கு சேவையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவனும் தொண்டனும் மக்களுக்கு சேவை பண்ணுங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க என்கின்ற ஒரு ஆர்டரே போட்டாங்க. அவர் பிறந்த நாள் கொண்டாடுவீங்க, சேவை மட்டும் பண்ணுங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி நேற்றிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, காந்தி ஐயாவுடைய பிறந்த நாள் வரை 15 நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் மக்களோடு மக்களாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி அண்ணன் குமரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் தீர்மானித்த பொழுது அண்ணன் குமரன் அவர்கள் இல்ல, என் பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம், பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து இதை ஒரு சேவை நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக முதல் அண்ணன் குமரன் அவர்களை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்து பாராட்டுகிறேன். உடல் ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லோருக்கும் கூட என்னுடைய பணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் மனோகரன் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் சிவா அவங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில செயலாளராக இருந்து நம்மோடு மிக கடுமையாக அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கின்றார். மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் அவர்கள், சத்யா அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் ராஜு அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஜினிகாந்த் ஆறுமுகம் அவர்கள், மனோகரன் அவர்கள், ராஜா அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார் அவர்கள், சோபா நாயர் அவர்கள், துணைத் தலைவர்கள் ரகுராம் தினேஷ்ராஜ் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், நம்முடைய மண்டலுடைய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த மண்டலுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா மந்திரி தீபன் அவர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை பார்த்தோம். யாருக்குமே ஒரு சோகம் நடக்கக்கூடாதுன்னா புத்திர சோகம் நடக்கக்கூடாது என்று சொல்லுவோம். 2016 தன்னுடைய அருமை புதல்வன் கார்த்திக் ராஜா பிறந்த நாள் அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு ஒரு வாகன விபத்துல அவருடைய உயிர் இறைவனை சேர்ந்திருக்கிறார். தன்னுடைய மகன் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், அதை ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக அதை மாற்றிடலாம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக மாறும் பொழுது மட்டும்தான் அந்த சோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதாங்க இந்த AKR சமூக அறக்கட்டளை. 2016 தன்னுடைய தந்தையார் பெயர் ஆதிகேசவன், தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜா AKR மூன்றையும் இணைத்து AKR சமூக அறக்கட்டளையாக ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்குது. தினமும் கிட்டத்தட்ட 650 குடும்பங்களுக்கு தினமும் 20 லிட்டர் தண்ணி, தினமும் குடி தண்ணீரை கொடுக்கிறார். நல்ல தண்ணி 650 குடும்பங்களுக்கு நிறைய தாய்மார்கள், சகோதரிகளை அமர்ந்திருக்கிறேன், அதை பயன்படக்கூடியவர். மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மாசமே 1150 தாய்மார்களுக்கு ரொக்கமாக அவங்க கையில் 500 ரூபாய் 5 கிலோ அரிசி ஒரு மாசமும் 5ஆம் தேதி ஞாபகம் இருக்குதுங்கம்மா. இதே நிகழ்வு இதற்கு முன்பு நவம்பர் 5ஆம் தேதி 2022 அந்த நிகழ்வுக்கு நான் வந்த பொழுது இந்த AKR ட்ரஸ்டுடைய நிகழ்வு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு 700 பேருக்கு நம்ம கொடுத்தோம். 700 பேருக்கு 500 ரூபாயும் மாசம் 5 கிலோ அரிசி. இன்னைக்கு அது படிப்படியாக உயர்ந்து 1150 பேருக்கு மாசம் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும். அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாசத்தில் இருக்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 to 7 மணிக்கு 82 இளைஞர்களுக்கு 500 ரூபாய் ரொக்கமும் 5 கிலோ அரிசியும். அந்த இளைஞர்கள் 1 மணி நேரம், அதுக்கு என்ன கூலின்னு கேட்டீங்கன்னா அந்த 82
சுவாமி விவேகானந்தா அவர்களை பற்றி, நல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை 1 மணி நேரம் கேட்கணும். 1 மணி நேரம் அந்த 82 இளைஞர்கள் கேட்டுட்டு போனாங்கன்னா கையில் 500 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசியும் இளைஞர்களுக்கும் மாசம் மாசம். அதை தாண்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சில பேருக்கு நாம் இந்த காணொலி காட்சியில பார்த்தோம். 1000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை 5 கிலோ அரிசி 61 பேருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் மாசம் மாசம். அதை தாண்டி கல்வி ஊக்கத்தொகை 250 குழந்தைகளுக்கு வருடம் முழுவதுமே பள்ளி செலவு, கல்லூரி செலவு, அதுவும் ஏகேஆர் ட்ரஸ்ட்ல இருந்து. டீச்சர் சேவை 3 அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு 15,000 ரூபாய் அரசு சம்பளம் இல்லாம அவர்களுக்கு தனியாக 15,000 ரூபாய் ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பாடம் எடுங்க, அதற்கும் நான் பணம் கொடுக்கின்றேன். அதே போல ஈம காரியங்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கேள்வியே இல்லாம நேரடியாக 5,000 ரூபாய் ஈம காரியத்திற்கு ட்ரஸ்ட் மூலமாக. அதே போல மருத்துவம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட மாதம் மாதம் மருத்துவ செலவுக்கான பணம். வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா தினமும் தண்ணி, மாசம் மாசம் பணமும் அரிசியும் தேவையானவங்களுக்கு வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 13 ஆட்டோ டிரைவர், ஆட்டோ நண்பர்களுக்கு 13 பேருக்கு ஏகேஆர் ட்ரஸ்ட் ஆட்டோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க முதலாளிகளாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்கிறோம். 6 குடும்பங்களுக்கு இந்த பகுதியில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயிர் காக்கக்கூடிய மருத்துவம், சர்ஜரி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னா 20% 30% அந்த மருத்துவத்துக்கு தேவையான பணம் அதுவும் இந்த ஏகேஆர் ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே போறாங்க. தள்ளுவண்டி வைத்திருக்கக்கூடிய அக்காமார், அண்ணாமார், தங்கச்சி யாராச்சும் இருக்காங்கன்னா 15,000 ரூபாய் நேரடியாக பணம் கொடுத்து தேவையான உதவிகளை ஆரம்பத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதையெல்லாம் யாரு கொடுக்குறாங்கன்னா ஒற்றை மனிதன் மாதவரம் குமரன் என்கிற சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு மாதத்திற்கு 13 to 15 லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு. என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, ஒரே 2 பசங்க, கார்த்திக் ராஜா தம்பி இல்ல, அதற்காக இவங்க எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். என் சகோதரிகள், என் தாய்மார்கள் என்று 97 மாதமாக கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களை நாம் எத்தனை பாராட்டினாலும் அது தகுந்த. அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறார். இத்தனை தாய்மார்களும் கூட அன்பை மட்டும் திரும்ப கொடுக்கிறார். எனக்கு இவ்வளவு பண்றீங்க, அன்பை கொடுக்கணும். அதுவும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி இன்னைக்கு குமரன் அவர்கள் இங்க பணி செய்யறாரோ ஒரு குட்டி மோடியை போல இந்த பகுதியில் பணி செய்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார். இந்தியா முழுவதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்ல இருந்து வடகிழக்கு மாகாணங்கள் வரை எல்லா இடத்திலும் பிரதமர் அவர்கள் இதையே செய்கிறார். 80 கோடி பேருக்கு மாசம் 5 கிலோ அரிசி கொடுக்கிறாங்க. இதே குட்டி மோடியாக குமரன் இருக்காங்க. 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி வருடம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் மாசம் மாசம் கொடுக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு சத்தம் இல்லாம அரசனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் அதிகமா பேச விரும்பலீங்க. காரணம், இதை தாண்டியவுடன் நாம் எல்லாம் உணவுக்கு தயாரா இருக்கிறோம். சமபந்தி உணவு மணி 12:45 ஆயிடுச்சு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள்ட்ட, தாய்மார்கள்ட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன். நாம உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அண்ணன் குமரன் அவருடைய அன்பு, அண்ணன் பாஸ்கர் அவருடைய அன்பு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பு. இன்னைக்கு ஒரு நாள் மனசார ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்திட்டா போதும், வேற எதுவும் நமக்கு வேண்டாம். மோடி ஐயா இன்னைக்கு 75 வயசு, இன்னும் கம்பீரமாக அவர் இருக்க வேண்டும், திடகாத்தரமா இருக்கணும், இந்த நாட்டினுடைய பிரதமரா இன்னும் இருக்கணும், மக்களுக்கு வேலை செய்யணும், நம்ம எல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும், வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் இருந்து, உள்ளே இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் இருந்து நம்மை பாதுகாக்கணும். இந்த மனுஷன் நல்லா பார்த்துட்டு கடவுளேன்னு ஏழை எளிய மக்கள் வாழ்த்தும் பொழுது மட்டும்தான் அந்த வாழ்த்து பலிக்கும். ஏன்னா சுத்தமான இதயம் ஏழை எளிய மக்களுக்கு தான் இருக்கு. அவங்க நினைச்சு ஒரு நிமிஷம் மோடி ஐயா நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது 1000 பேர் சேர்ந்து வாழ்த்துவதை விட ஒரு ஏழை தாய் வாழ்த்துவதற்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு மகிமை இருக்கு. அதனால நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்துங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள். அதே போல நம்முடைய குமரன் அண்ணாவர்களும் இதே போல இன்னும் தெம்பாக, இன்னும் வீரியமாக, இன்னும் வேகமாக. இன்னைக்கு 1150 என்பது விரைவில் அது 5000 மாறும். அதற்கு ஆண்டவன் எல்லா விதமான சௌரியம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட, குதூகலத்தோட, ஆனந்தத்தோட இந்த நிகழ்ச்சியை இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டதோடு
கட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அன்பு இருக்குன்னா குமரன் அவர்களை போன்ற எண்ணற்ற மனிதர்கள் கடினமான உழைப்போடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விட்டுட்டு போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பகுதியில் என்னங்க, அண்ணன் குமரன் அவர்கள் சகோதரி நந்தினி அவர்களை பார்க்கும் பொழுது அவங்க சேவையை பார்க்கும்போது இதான் கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு அடையாளம், இந்த கட்சிக்கு ஒரு துருப்புச்சி, இந்த கட்சிக்கு ஒரு ஐடென்டி கார்டு. இந்த கட்சியில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்கன்னா அந்த கட்சி நல்லா தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதையெல்லாம் இங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில ஒரு தலைவனாக தொண்டனாக அது பாராட்டக்கூடிய விஷயம். கட்சி எங்கேயெல்லாம் போக முடியாமல் இருந்ததோ அங்கேயெல்லாம் இந்த கட்சி எடுத்துட்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏழை தாயினுடைய வீட்டு வாசல்ல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருப்பது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் கூட ஏகேஆர் ட்ரஸ்டுடைய அன்பை பெறீங்க. நிச்சயமா ஆண்டவன் உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி. நிறைய பேர் பேசும்பொழுது அழுதார், அவங்களாம் அவங்க கண்ணில் எந்த கண்ணீர் துளியும் வராம ஆண்டவர்களை நல்லா பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம பொருளாதார சுமையில் இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொருளாதார சுமையிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து மிகச் சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும், எல்லா வல்ல இறைவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மனிதர்களுக்கும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக வேகமாக நலத்திட்டங்களை முடித்தவுடன் சமபந்தி உணவு, ஏன்னா உணவுக்கு காத்திருப்பவர்கள் நம்ம தாமதிக்க கூடாது, மிக வேகமாக சமபந்தி உணவுக்கு உங்களை அழைத்து செல்லுமாறு அண்ணன் குமரன் அவர்களுக்கும் ஏகேஆர் ட்ரஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அன்பார்ந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.